ஆர்டிகிள்ஸ் ஏ அண்ட் தையில் அடுத்ததாக நம்ம தி எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ தி நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறோம். இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட்டில் குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு படிக்கும் பொழுது இங்கிலீஷ் கிராமர் கஷ்டமாக இருக்குது, புரியலை அப்படிங்கிறவங்களுக்கு, தமிழ் வழியில் படிக்கிறவங்களுக்கு, தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தி எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, வி யூஸ் தே வென் த நவுன் இஸ் மென்ஷன் ஃபார் த செகண்ட் டைம். அதாவது ஃபஸ்ட்டு ஒன்றை பற்றி பேசிவிட்டு அதவே செகண்ட் தடவை சொல்கிறோம். சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணோன்னா அதை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஐ பாட் அ சாரீ. நான் ஒரு சாரீ வாங்கினேன். சாரீ எஸ்டர்டே, நேற்று ஒரு சாரீ வாங்கினேன். த சாரீ இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். அந்த சேலை ரொம்ப விலை அதிகம்னு சொல்கிறோம். எந்த சேலை? நேற்று வாங்கினா அந்த சேலை. அப்போ முதலையே சேலை பற்றி, சாரீ பற்றி சொல்லிடுறோம். எகெயின் செகண்ட் டைம் மறுபடியும் அந்த சாரீ சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? த யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் இன்னொரு என்ன சொல்லலாம்னா, ஒன்ஸ் த லிவ்ட் அண்ட் ஓல்டு மேன் இன் அ வில்லேஜ். ஒரு கிராமத்தில் ஒரு வயதான மனிதர் வாழ்ந்தார். த ஓல்டு மேன் ஹேட் 4 sons. அந்த வயசானவருக்கு 4 மகன்கள் இருந்தார்கள்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டே ஓல்டு மேன், அந்த வயசானவர்னா யார்? ஒரு கிராமத்தில் வாழ்ந்த அந்த அவர். அப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். அப்போ செகண்ட் டைம் சொல்லும்போது, ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது ஏ ஆர் ஆன் யூஸ் பண்ணுறோம். அது வவல் சவுண்டு கொடுக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து. செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? த யூஸ் பண்ணுறோம். பிஃபோர் ஹோலி புக்ஸ், அதாவது புனித நூல்கள், ஒவ்வொரு மதத்துக்கு புனித நூல்கள் இருக்கும் இல்லையா? தி பைபிள், தி குரான், தி பகவத்கீதா. அடுத்து பிஃபோர் தி நேம்ஸ் ஆஃப் ரிவர், ஆறுகளின் பெயர்கள் முன்னால் தி கேஞ்சஸ், தி யமுனா, தி காவேரி, தி ஹிண்டூஸ் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறோம்? ஆறுகளின் பெயர்கள் முன்னால் த யூஸ் பண்ணுறோம். பிஃபோர் குரூப்ஸ் ஆஃப் ஐலண்ட்ஸ், தீவு கூட்டங்கள்னு சொல்லுவோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்துலேயே பார்த்தோன்னா இந்தியாவில் அரபிக்கடலுக்குள்ளே என்ன இருக்குது? லட்சத்தீவுகள் இருக்குது இல்லையா? வங்காள விரிகுடாவுக்குள்ளே அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்குது இல்லையா? அப்போ அந்த மாதிரி தீவு கூட்டங்கள் முன்னாடி அப்போ என்ன சொல்கிறோன்னா தி அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், த லக்ஷத்தீவ். ஃபேமஸ் பில்டிங்ஸ், எல்லோரும் அறிந்த கட்டடங்களின் பெயர்கள் முன்னாடி நம்ம சொல்கிறோம். இப்போ அமெரிக்காவில் நம்ம வெள்ளை மாளிகை சொல்கிறோம் இல்லையா? சீன பெருஞ்சுவர்லாம் சொல்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட்டுங்கிறது செங்கோட்டை, தாஜ்மஹால்லாம் உலக அதிசயங்களில் ஒன்று இல்லையா? எல்லோருக்கும் தெரிஞ்சது. அதனால் த தாஜ்மஹால், த ரெட் ஃபோர்ட் யூஸ் பண்ணுறோம். ஓசன்ஸ் அண்ட் சீஸ், பெருங்கடல்களின் பெயர்களின் முன்னால், கடல்களின் பெயர்களின் முன்னால். அப்போ த பசிபிக் ஓசன், தி இந்தியன் ஓசன், தி அரேபியன் சி, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், பசிபிக் கடல். எந்த கடலாக இருந்தாலும், பெருங்கடலாக இருந்தாலும் அது முன்னாடி நம்ம தி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மவுண்டைன்ஸ் முன்னாடி, மலைகளின் பெயர்களின் முன்னாடி த மவுண்ட் எவரெஸ்ட், தி ஆல்ப்ஸ், ஆல்ப்ஸ்னால் ஆல்ப் மலை. மவுண்ட் எவரெஸ்ட்டுங்கிறது இது மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, எவரெஸ்ட்டுங்கிறது சிகரங்களின் பெயர். தி ஹிமாலயாஸ், மலைன்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம்? த ஹிமாலயாஸ். இந்த எவரெஸ்ட்டுங்கிறது சிகரம். அப்போ அது என்ன பண்ணுறோம்? த மவுண்ட் எவரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணணும்னா இஎஸ்டி சேர்ந்து வரணும். அந்த அட்ஜெக்டிவோட இஎஸ்டி சேர்ந்து வந்துச்சுன்னா அதை சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்லுவோம். சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி தி யூஸ் பண்ணணும். அப்போ என்ன சொல்கிறோம்? த டாலஸ்ட் பில்டிங், த பெஸ்ட் புக் அப்படி சொல்கிறோம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதாவது இசைக்கருவிகளின் பெயர்கள் முன்னால் த வீணா, த வயலின், த கிட்டார் அப்படி யூஸ் பண்ணலாம். திங்ஸ் விச் ஆர் யூனிக் அப்படின்னா உலகத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய பொருள்களின் பெயர்கள் முன்னால். இப்போ சன், மூன், ஸ்கை இதெல்லாம் ஒன்று தானே இருக்குது. இப்போ த ஸ்கன், த சன், த ஸ்கை. ஆர்டினல் நம்பர்ஸ்னால் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஹீ இஸ் த செகண்ட் ரன்னர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, அந்த ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வர இடங்களில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? த யூஸ் பண்ணுறோம். நேம்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி விச் எண்ட்ஸ் வித் எஸ். அப்போ எந்த நாடுகளின் பேரில் எஸ்ஸில் முடியுதோ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம த யூஸ் பண்ணுவோம். தி நெதர்லாண்ட்ஸ், தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அது ஒரு குரூப் ஆஃப் சின்ன சின்ன நாடுகள் சேர்ந்து ஒரு தொகுப்பாக அழைக்கப்படும். அந்த மாதிரி இடங்கள்ல அப்போ எந்த நாடுகளின் பெயர்கள் முன்னால் எஸ்ஸில் முடியுதோ அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? த யூஸ் பண்ணுறோம். இன்னும் இருக்குது நேம்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் புக்ஸ், முக்கியமான நூல்களின் பெயர்கள் த ராமாயணா, த திருக்குறள். பிஃபோர் காமன் பிளேசஸ், எல்லோருக்கும் பொதுவான இடங்கள் த கனரா பேங்க், த ரயில்வே ஸ்டேஷன், த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி சொல்லணும். when a singular noun express the property of a whole group, அதாவது பொதுவான உண்மை. இப்போ cow gives us milk, the cow gives us milk. அப்போ எல்லா கவும் மில்க் கொடுக்குது. the trees gives us
ஷேடோ, மரங்கள் நிழல் தருகிறது அந்த மாதிரிக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கிறது, தி இஸ் அ நோபல் அனிமல். மான் அப்படிங்கிறது ஒரு சாதுவானது. அது ஒரு பொதுவாக ஒரு மானோட பண்பு எல்லா மானுக்கும் பொருந்தும். அதனால் அந்த பொதுவான பண்புகளை குறிக்கிற இடங்களில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், த யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து எங்கெல்லாம் வந்து ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம எரர் ஸ்பாட்டிங் சொல்லும் பொழுது அதில் வந்து ஆர்டிகிள்ஸ் ஒன்று தப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை சில இடங்களில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து யூஸ் பண்ணக்கூடாத இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறது, அதனால் இது வேகமாக போயிடலாம். டோன்ட் யூஸ் ஆர்டிகல்ஸ் பிஃபோர். எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், பர்சன்ஸ் மனிதர்களின் பெயர்கள் முன்னால், கான்டினென்ட்ஸ் கண்டங்கள் அதாவது ஆஸ்திரேலியா, ஆசியா போன்ற கண்டங்கள், அது எல்லா கண்டங்களுக்கும் தான். எக்ஸாம்பிளுக்காக ஒரு 2 கொடுத்துருக்கேன். கண்ட்ரிஸ் நாடுகளின் பெயர்கள் முன்னால், சிட்டிஸ் நகரங்கள், ஸ்ட்ரீட்ஸ் தெருக்கள், டேஸ் நாட்கள், மந்த்ஸ் மாதங்கள், டைம் நேரம், டிசீஸ் நோய்கள், வெஹிக்கிள்ஸ் வாகனங்கள், லாங்குவேஜஸ் மொழிகள், கேம்ஸ் விளையாட்டுகள், மீல்ஸ் உணவு நேரங்கள், ப்ரொனவுன்ஸ் ப்ரொனவுன் முன்னாடி பொசசிவ் ப்ரொனவுன் முன்னாடிலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது, ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. தேங்க்யூ.